நோ நோ, இது பாரு இனியா, இந்த நாள் வசுதான் ஞாபகப்படுத்தினா. அதனால நம்ம எல்லாரும் சேர்ந்து வசுக்கு தான் ட்ரீட் வைக்கணும். ஓகே அர்ஜுன், வேணும்னா வசுவும் நம்ம கூட ஒரு ஓரமா உட்கார்ந்து பிரியாணி சாப்பிடட்டும். ஆமா தம்பி, வேலைக்காரி வந்து வேணா அவளுக்கு பிரியாணி போடட்டும். அப்படியா? சரி வாங்க எல்லாரும் போய் சேர்ந்து சாப்பிடுவோம். வாங்க 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 சாப்பிடலாம். ஐயோ, வாசம் என் மூக்க தொலைக்குதே. நாக்கு அப்படியே சிலுக்குதே. இங்க உட்காராதீங்க, ஏந்திரீங்க. பிரியாணி சாப்பிடலான்னு உட்கார்ந்து. ஏந்திரீங்க பாட்டி. வசு உட்காரு. நானா? நீதான் உட்காரு. இனியா, ஃபர்ஸ்ட் வசுக்கு இலைய எடுத்து வச்சு அழகா அந்த பிரியாணி எடுத்து வச்சு பரிமாறு. நானா? ஆமா, நீதான் சர்வ் பண்ணு. டுடே இஸ் a very special day. அத முதல்ல நினைவுபடுத்தி gift கொடுத்த வசுக்கு நாம தான ஸ்பெஷலா ட்ரீட்மெண்ட் கொடுக்கணும். கம் ஆன், சர்வ். அந்த பீஸ் வை. வை. போடியா? இன்னும் கொஞ்சம். கிரேவி. இந்த ஆனியன் ரைத்தா. இனியா வெய். சாப்பிடு வசு. இனியா, சூப்பரா இருக்கு பிரியாணி. கொஞ்சம் குழம்பு ஊத்த. என்னாச்சு வசு, வேர்க்குதா? ஆமா அர்ஜுன் சார். பிரியாணி சாப்பிடும்போது நல்லா மூடு பிளசண்டா இருக்கணும். வேர்க்கலாம் கூடாது. ஃபேன் ஓடினா கூட காத்து முகத்துக்கு வரலையே. நீ சாரில துடைக்காத, வெயிட் பண்ணு. இன்னும் கொஞ்ச நேரம் இங்க நின்னா நம்மள கூப்பிட்டு அவளுக்கு சேவகம் பண்ண சொல்லுவான். எஸ்கேப் ஆயிடுவோம். பாட்டி வாங்க. நான் சாப்பிடுறேன். ரொம்ப தேங்க்ஸ் தம்பி. சாப்பிடதானே கூப்பிட்டீங்க. தள்ளி உட்காருங்க. ஒரு நிமிஷம். இந்தாங்க. நீங்க தள்ளுங்க, நான் உட்கார்ந்து சாப்பிடுறேன். ஒரு நிமிஷம். வசுக்கு வேர்க்குதுல்ல, விசிறுங்க. நானா? நீங்க தான் விசிறுங்க. சாப்பிடு. பாட்டி. இனியா, பிரியாணி சும்மா செம்ம ரகலையா இருக்கு. இன்னைக்கு ஸ்பெஷல் டேல, அதனால பிரியாணியும் இந்த அட்மாஸ்பியர் எல்லாமே சூப்பரா இருக்கு. மீனாட்சி கால் பண்றா. என்னடி மீனாட்சி, நான் கேட்டது என்னாச்சு? என்ன கேட்டீங்க? என்னென்னவோ கேட்டேன். கேட்டதெல்லாம் நீ குடுக்கறியா என்ன? குடுக்கற மாதிரி இருந்தா கேட்டத உடனே குடுத்துடலாம். இருக்கிறத குடுக்கற மாதிரி தானே கேக்குறேன். கண்ட நேரத்துல கேக்குறத குடுக்க முடியாது. நேரங்காலம் பார்த்து தானே குடுக்க முடியும். நேரங்காலம்லாம் பார்த்து கேக்குறதுலயும் குடுக்கறதுலயும் சுவாரஸ்யமே இல்ல மீனாட்சி. எதிர்பாராத நேரத்துல தான் இதெல்லாம் நடக்கணும். சரி, உங்க ரொமான்ஸ் பேச்செல்லாம் அப்புறமா வச்சுக்கலாம். இப்போ உங்களுக்கு ஒரு குட் நியூஸ். குட் நியூஸா? சூப்பர். சொல்லு. என்ன குட் நியூஸ்? எங்க அண்ணன்
உங்க அண்ணன் அர்ஜுன் மாமாவை நாளைக்கு காலையில 10 மணிக்கு வீட்டுக்கு வர சொல்லிருக்காரு. அடி பாவி, இது குட் நியூஸா? வெரி பேட் நியூஸ். என்ன ஆனந்த் சைலண்ட் ஆயிட்டீங்க? அப்படியெல்லாம் எதுவும் இல்லையே. சூப்பர் சூப்பர் ஃபென்டாஸ்டிக், பண்ணிடலாம். அண்ணன் தானே, வரலாம், வருவாரு, கேட்கலாம், பார்க்கலாம். நாளைக்கு ஃப்ரீயா இருக்காரான்னு பாக்குறேன், அதுக்கப்புறம் கேக்குறேன். இப்போ வச்சிடுறேன். ஹலோ ஆனந்த், இருக்கீங்களா? ஏன் கட் பண்ணாரு? இன்னைக்கு நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன் தெரியுமா? இன்னைக்கு தான் நான் சின்ன வயசுல அர்ஜுன் சாரை சந்திச்ச நாள். அதுக்கு இன்னைக்கு ஒரு கிஃப்டும் கொடுத்துட்டேன். அவரு ரொம்ப சந்தோஷப்பட்டாரு. நான் அதை விட சந்தோஷப்பட்டேன். அவரு கண்ணுல அவரு ஹார்ட் ஃப்ரெண்ட் மேல இருக்கிற லவ்வ பார்த்தேன். அதாவது உண்மையான ஹார்ட் ஃப்ரெண்ட் என் மேல இருக்கிற லவ்வ பார்த்தேன். அதனாலதான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். அண்ணி அண்ணி அண்ணி, என்ன ஆனந்த், என்ன விஷயம்? செமையா மாட்டிக்கிட்டோம் அண்ணி. என்ன மாட்டிக்கிட்டோம்? அண்ணி, மீனாட்சி ஃபோன் பண்ண அண்ணி. இளமாறன் நாளைக்கு காலையில 10 மணிக்கு அர்ஜுன் அண்ணாவை அவர் வீட்டுக்கு வர சொல்லிருக்காராமா. ஓ, அவ்வளவுதானே? அண்ணன் ஊர்ல இல்லன்னு சொல்லிட வேண்டியதானே? ஐயோ ச்சே, எனக்கு தோணவே இல்ல. அப்படி சொல்லிருக்கலாம், எல்லாம் என் தப்புதான். அப்படி சொல்லிருக்கலாம். இப்ப வேணா ஃபோன் பண்ணி சொல்லிடவா? வேண்டாம் ஆனந்த், இப்ப சொன்னா மீனாட்சிக்கு சந்தேகம் வந்துரும். இப்ப என்ன நீ பண்றதுனா? அர்ஜுன் சார் அங்க கூட்டிட்டு போறத பத்தி நீங்க கவலைப்படாதீங்க, அத நான் பாத்துக்கிறேன். என்ன நீ, எப்படி நீ முடியும்? அத நான் பாத்துக்கிறேன் ஆனந்த், நீங்க ஒன்னும் கவலைப்படாதீங்க. அண்ணி, ஏதாவது பிரச்சனை ஆயிட போதா அண்ணி? அதெல்லாம் ஒரு பிரச்சனையும் வராது, அத நான் பாத்துக்கிறேன்னு சொல்றேன்ல. அண்ணி, நீங்க மட்டும் அண்ணனை கூட்டிட்டு வந்துட்டீங்கன்னா உங்களுக்கு ஒரு கோயில் கட்டி கும்பிடுவா அண்ணி. இருங்க அண்ணி, இப்பவே ஃபோன் பண்ணி அவளுக்கு சொல்லிடுவா. தாராளமா சொல்லுங்க. தேங்க்யூ அண்ணி. ஓகே, அர்ஜுன் சார் இப்போ எப்படி சம்மதிக்க வைக்கிறது? எப்படி ஏதாவது பண்ணிதானே ஆகணும். அப்பதான் நமக்கு சைடுல ஒரு ரொமான்ஸ் சீன் கிடைக்கும். நான் பேசிட்டு வரேன், இங்கே இருங்க. சரி அண்ணி. அர்ஜுன் சார், மொட்டை மாடி, பௌர்ணமி நிலவு வெளிச்சம், ரொம்ப சந்தோஷமா இருக்கீங்க போல இருக்கு. ஆமா வசு, உட்கார். நீ gift கொடுத்தது, என் ஹாட் ஃப்ரெண்ட சந்திச்சது, இதெல்லாம் நினைச்சு பார்க்கும்போது ஐ எம் ரியலி ஹாப்பி. பிரியாணி எப்படி இருந்துச்சு? சூப்பர் சார், சூப்பரா இருந்துச்சு. அதோட பிரியாணிய சாப்பிடுறதுக்கான காரணம் மனச நிறைச்சப்போ டேஸ்ட் இன்னும் அதிகமாவே இருந்துச்சு. இந்த டைலாக்க இனியா சொல்லணும். அவளுக்கு பதிலா நான் சொல்றேன்னு வச்சுக்கோங்களேன். அவளுக்கு அதுக்கு பதிலா இந்த மாதிரி இதுக்கெல்லாம் பொருந்தாது. ஃப்ரெண்டு மாதிரி, காதலி மாதிரி வேணா சொல்லலாம். நீ சொல்ற மாதிரியான அர்த்தம் இருக்கவே முடியாது வசு. அத பத்தி நாம வேற சந்தர்ப்பத்துல டிஸ்கஸ் பண்ணிக்கலாம். இப்போ நான் சொல்ல போற விஷயமே வேற. பேசுங்க பேசுங்க பேசுங்க, சொல்லு 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 சொல்லு. மீனாட்சி ஆபீஸ்க்கு வந்து உங்களை பார்த்ததுல, நீங்க ஓகே சொன்னதுல அவளுக்கு ரொம்ப சந்தோஷம் சார். கொஞ்சம் வால்யூம் கம்மி பண்ணு வசு. இந்த விஷயம்லாம் அம்மாக்கெல்லாம் தெரியவே கூடாது, புரிஞ்சுதா?
அதேதான் சார் நானும் சொல்ல வந்தேன். மேடத்துக்கு இதெல்லாம் தெரிஞ்சதுன்னா ரொம்ப சங்கடப்படுவாங்கல்ல. ஏன்னா மீனாட்சிய பார்த்தாலே வீட்டை விட்டு விரட்டணும்னு பேசினவங்க. அப்படி இருக்கிறப்போ ஆபீஸ்க்கு திடீர்னு வந்து நின்னா நம்ம என்ன பண்ணிட முடியும்? சரி அதை விடுங்க. இளமாறனும் ஆபீஸ்க்கு வரேன்னு கேட்டாரு. ஏய், ஏன் அவர் ஆபீஸ்க்கு வரணும்? அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம். நான் இந்த விஷயத்த அம்மாவுக்கு தெரியாம பாத்துக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டப்படுறேன் வசு. அப்புறம் இனியாவுக்கு தெரிஞ்சா அவளும் ரொம்ப கஷ்டப்படுவா. என்ன கை நீட்டி அடிச்சவரை ஆபீஸ்க்கு வர வச்சு பேசுறீங்களான்னு கஷ்டப்படுவா வசு. இரு, என்ன விஷயமா அவர் ஆபீஸ்க்கு வரணுமா? எதா இருந்தாலும் போன்ல பேச சொல்ல. இல்ல சார், இளமாறன் உங்களை நேர்ல பார்த்து மன்னிப்பு கேட்கணும்னு விரும்புறாரு. மன்னிப்பா? 1000 தான் இருந்தாலும் நீங்க மீனாட்சிய மன்னிச்சு கல்யாணத்துக்கு வரேன்னு சொல்லும்போது அவரு உங்ககிட்ட மன்னிப்பு கேட்கணும்னு விரும்புவாருல்ல, அதுல ஆச்சரியம் ஒண்ணும் இல்லையே. பா, அதுக்கு இப்ப என்ன பண்ணலாங்கிற? நியாயமா மன்னிப்பு கேக்குறவங்க தான் நம்மள தேடி வரணும். ஆனா இப்போ நாம தேடி போய் மன்னிக்கிற நிலைமையில இருக்கோம். ஏன்னா அவங்க நம்ம வீட்டுக்கு வந்தா சிக்கல் ஆயிடும்ல அர்ஜுன் சார். ஆமா 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 ஆமா. ஆபீஸுக்கு வந்தாலும் சிக்கல், இனியாவுக்கோ இல்ல அவங்க அம்மாவுக்கு தெரிஞ்சாலோ பிரச்சனைங்கிறீங்க. ஆமா ஆமா ஆமா. ஒண்ணு பண்ணலாமா வசு? ஏதாவது ஒரு பொது இடத்துல மீட் பண்ணலாமா? ஐயோ, பொது இடம்லாம் எதுக்கு சார்? நேரா அவங்க வீட்டுக்கே போயிடலாம். அவரு உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டு அவர் ஆசையா நிறைவேற்றிக்கிட்டோம். வசு, நாம தேடி போய் மன்னிக்கணுமா? நீ ஒண்ணு பண்ண, நீயே போன் பண்ணி நான் மன்னிச்சிட்டேன்னு சொல்ல. அவரு கொஞ்சம் பிஸியா இருக்காரு, அப்புறம் அவரால் வர முடியல, நீயே சொல்லிட. சரி, ஓகே சார், விடுங்க. நீங்க இனியாக்குன்னா போய் ஆளா நிப்பீங்க. நான் சொன்னா கேப்பீங்களா? இப்போ இளமாறனையே நீ கல்யாணம் பண்ணிக்கோன்னு என்ன வற்புறுத்துறீங்க. ஒரு பேச்சுக்கு நாளைக்கு உங்களுக்கு ஆகாத அந்த இடத்துக்கு நான் கல்யாணம் ஆகி போனேன்னா என்ன பார்க்க கூட வரமாட்டீங்கல்ல? சி 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 சி. ஷோ, அந்த ஆனந்த்காகவும் மீனாட்சிக்காகவும் என்னெல்லாம் பேச வேண்டியதா இருக்கு. சே சே, அப்படிலாம் ஏன் நினைக்கிற வசு? நான் அப்படிலாம் இல்ல. பின்ன நீங்க பேசுறதுக்கு வேற என்ன அர்த்தமா? என்ன டோட்டலா வெட்டி விட பாக்குறீங்க, கை கழுவி விட்டுடலாம் நினைக்கிறீங்க. நமக்கு பிடிக்காத இளமாற வீட்டுல கல்யாணம் பண்ணி கொடுத்துடலாம், அங்க யாரும் எட்டி கூட பார்க்க வேண்டாம், அப்படித்தானே பிளான் பண்றீங்க? அப்போ இத்தனை நாளும் வசு உன் மேல நான் அன்பு வச்சிருக்கேன், உன் மேல மதிப்பு வச்சிருக்கேன், உன் மேல மரியாதை வச்சிருக்கேன்னு சொன்னதெல்லாம் போய் தானே அர்ஜுன் சார்? வசு, இப்ப நீ என்ன பண்ணணுங்கிற? கண்ணடிக்க ஆரம்பிச்சிட்டாலே. நீ கண்ணடிக்காம இருந்தா நான் இளமாறன் வீட்டுக்கு வரேன். லாக் பண்றீங்களா? அதெல்லாம் என்னால முடியாது. நாளைக்கு நான் இளமாறனை நேரா வீட்டுக்கு வர சொல்லிடுறேன், நீங்களாச்சும் அவராச்சு. ஏய், இப்ப என்ன பண்ண சொல்லு? நீங்க இளமாறன் வீட்டுக்கு வரணும், அவரோட மன்னிப்பை ஏத்துக்கணும். வரேன், வீட்டுக்கு வந்து மன்னிப்பை ஏத்துக்கிறேன். நீங்க சொன்ன மாதிரி இளமாற வீட்டுக்கு வரீங்க, அவரோட மன்னிப்பை ஏத்துக்கிறீங்க. வரேன், ஏத்துக்கிறேன், கிளம்பு. அர்ஜுன் சார்னா அர்ஜுன் சார் தான், வரீங்க, ஏத்துக்கிறீங்க. காஃபி சாப்பிடுங்க, காஃபி சாப்பிடுங்க. அனி, கலக்கிட்டீங்க அண்ணி. உங்களுக்காக நான் எப்படி எல்லாம் பேச வேண்டியதா இருக்கு. இளமாறனை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னா பேச வேண்டியதா இருக்கு. எனக்கு சுத்தமா பிடிக்கல. அண்ணி, சரி விடுங்க அண்ணி. நானும் மீனாட்சியும் கல்யாணம் பண்ணிக்கணுங்கிறதுக்காக தானே இப்படி எல்லாம் பேசுறீங்க. இது பாருங்க ஆனந்த், இனிமே இந்த மாதிரி எல்லாம் என்ன பேச வைக்காதீங்க. நான் இனிமே பேசவும் மாட்டேன். வாய் வார்த்தையால கூட நான் இனிமே இப்படி எல்லாம் சொல்ல மாட்டேன். எனக்கு கல்யாணம்னா அது உங்க அண்ணன் கூட தான். அண்ணி, அதனாலதான் நான் கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடி நான் உங்களை அண்ணி அண்ணின்னு கூப்பிட்டு இருக்கேன். அது
என்ன அர்ஜுன் சார் வீட்டையே அப்படி பாக்குறீங்க? இல்ல வந்த உடனே அதான் ஞாபகம் வருது. இதான் ஞாபகத்துக்கு வருது. இளமாறன் என் சைல்ட்ஹுட் ஃப்ரெண்ட் அடிச்சது. சைல்ட்ஹுட் ஃப்ரெண்ட் இனியாவ அடிச்சதா? ஹே, என்ன வசி இவ்வளவு சாதாரணமா சொல்ற? இல்ல கண்டிப்பா வலிக்கும் தான். இவ்வளவு தூரம் வந்துட்டோம், வாங்களேன் உள்ள போயிடலாம். வா. வாங்க வாங்க உள்ள வாங்க அர்ஜுன் சார். வாங்க அர்ஜுன் சார். இதோ பாரு, நீ கூப்பிட்டன்னு இவ்வளவு தூரம் வந்துட்டேன். இளமாறன் வாசல் கூட வர மாட்டேங்கிறாரு. அவரே இவ்வளவு கெத்து காமிக்கும் போது நான் காட்ட மாட்டேனா? என்னால வீட்டுக்குள்ள வர முடியாது. ஐயோ அர்ஜுன் சார், இப்போ உங்களுக்கு என்ன பிரச்சனை? இளமாறன் வாசலுக்கு வந்து உங்களை வாங்கன்னு கூப்பிடணும், அவ்வளவுதானே? இப்ப பாருங்க, அதுக்கு நான் ஏற்பாடு பண்றேன். கொஞ்சம் வாயேன். வாங்க உட்காருங்க. இல்ல அர்ஜுன் அர்ஜுன் சார் வீட்டுக்கு வந்திருக்காரு, வெளியிலயே நிக்கிறாரு. வரட்டும். இப்ப என்ன இதுக்கு? என்னதான் இருந்தாலும் அன்னைக்கு இனியாவ கை நீட்டி அடிச்சது அவரு மனசுலயே இருக்கும் போல இருக்கு. அதையும் மறந்துட்டு இவ்வளவு தூரம் நம்ம வீட்டை தேடி வந்திருக்காரு. நம்ம வீடு தேடி வந்தவரை வாசல் வரைக்கும் வந்து வாங்கன்னு கூப்பிடுறது தானே முறையா இருக்கும். அவருக்கு அவ்வளவு வீம்பு இருந்தா கொஞ்சம் மெதுவா பேசுங்க. அவருக்கு அவ்வளவு வீம்பு இருந்தா எனக்கு இருக்காதா? அவங்க மட்டும் என் தங்கச்சியை கேவலப்படுத்தலாமா? இல்ல, அது எல்லாத்தையும் மறக்கிறதுக்காக தானே இந்த கல்யாண விஷயமே. 1000 தான் இருந்தாலும் மீனாட்சி வாக்கப்பட்டு போற வீடு, அதனால சில விஷயங்களை நீங்களும் விட்டு கொடுத்து போறதுதான் மரியாதையா இருக்கும். தேங்க்ஸ்ங்க. எப்பவுமே மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க தான் பொண்ணு வீட்டுக்காரங்க முன்னால போய் கூப்பிடுறது முறை. இப்போ அவங்களே வந்துட்டாங்க, நீங்க கொஞ்சம் இறங்கி வாங்கலாம் இளமாறன் சார். வெயிட் பண்ணு. நல்லா இருக்கீங்களா அர்ஜுன் சார்? நல்லா இருக்கேன். உள்ள வாங்க சார். அப்புறம் என்ன அர்ஜுன் சார், இளமாறன் சாரே உங்களை வந்து கூப்பிட்டுட்டாரு, உள்ள வாங்க. ஆமா உள்ள வாங்க அர்ஜுன் சார், வாங்க. போங்க, வரேன். போலாம் வா. வாங்க சார், உட்காருங்க உட்காருங்க. அர்ஜுன் சார், நடந்தது நடந்து போச்சு. இனிமே நடக்க போறத பத்தி மட்டும் பேசுவோம். மீனாட்சி கல்யாணத்தை பத்தி சொல்றாரு. ஓ. மீனாட்சி இந்த விஷயத்தை பத்தி சொன்னா நீங்க ஓகேன்னு சொன்னதாவும் சொல்லியிருந்தா. மீனாட்சி என்ன சொன்னா? அதான் கல்யாணத்துக்கு நீங்க வரேன்னு ஓகே சொன்னீங்கல்ல, அதத்தான் சொல்றாரு. ஓ, அதுவா? எனக்கு ஓகே தான் சார்.